வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் லன்ச் என்னென்னா பார்க்க போகிறோம். பறவை மிருகம் அதெல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு தான் ஸ்பெஷல். எப்பயும் போல் சுட சுட ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ஷீலா மீன் காய்கறி போட்ட கருவாட்டு குழம்பு. இங்கே நம்ம 6லேருந்து 7 வகை காய்கறி யூஸ் பண்ணி இந்த கருவாட்டு குழம்பு வச்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை கருவாட்டு குழம்பு. இது எப்படி செய்யணுன்ற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது எங்கள் ஸ்டைல் கருவாட்டு குழம்பு. இதுக்கு தொட்டுக்க சென்னாங்குண்ணி கருவாடு ஃப்ரை. எங்கள் வீட்டில் சில பேருக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்காது, ஆனால் கருவாடு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள விட முடியாது இல்லையா, அதுக்காக தான் சென்னாங்குண்ணி கருவாடு ஃப்ரை. அதுக்கப்புறமா ரசம், தயிர். பாருங்கள், ரசம் தயிர் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. கூடவே களி. நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படின்னா களி கருவாட்டு குழம்பு தாங்க எக்ஸலண்ட் காம்பினேஷன். களியோடு நீங்கள் முருங்கைக்கீரை வச்சு கூட சாப்பிட்லாம். பட் இந்த களி கருவாட்டு குழம்பு அடிச்சிக்கவே முடியாது. இப்போ இருக்க ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் பிஸா, பர்கர் இதெல்லாம் தான் நிறைய சாப்பிட்றோம். நிறைய ப்ராசஸ் ஃபுட்ஸ் நமக்கு தெரியாமே நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி வாரம் ஒரு நாளாவது களி, கம்பங்கூழ் இதெல்லாம் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாப்பாடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.